ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே தகவல் மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த அமைச்சர், தகவலா சொல்லாதீங்க, ஆதாரத்த காட்டுங்கன்னு எதிர்க்கட்சி கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய அவமானம். எதிர்க்கட்சிகளுக்கு கிடையாது, அந்த ஆதாரம் கேட்ட அந்த அமைச்சருக்கு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஒசூர் எல்லையில ஆந்திராவும், கர்நாடகாவும் விமான நிலையம் அமைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, தகவலா வந்த செய்திய நீங்க சொல்லாதீங்க. இது சமூக வலைத்தளத்துல வந்த ஒரு தகவல். ஆதாரத்த காட்டுங்கன்னு ஒரு தொழில்துறை அமைச்சரை கேட்குறாங்க. எந்த விஷயம் உண்மையான செய்தி, எது தகவலா வரக்கூடிய செய்தி, எது நடந்துட்டு இருக்கு ஊர் உலகத்துல, நாட்டு நடப்பு என்ன, அண்டை மாநிலங்களோட உட்கட்டமைப்பு, அதுல என்னென்ன முன்னேற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, என்னென்ன தொழில் முதலீடுகள் அங்க ஈர்க்கப்பட்டு வருது, ஏன் நம்மகிட்ட இருந்து அங்க அந்த மாநிலங்களுக்கு தொழில் முதலீடுகள் எல்லாமே கைமாறி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஆய்வுமே இல்லாம, அங்க நடக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் கூட தெரியாம, இத்தனைக்கும் நம்ம எல்லையில இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள ரொம்ப காட்டமா கேட்டிருக்காங்க. அந்த ஆதாரத்தை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இது தமிழக வெற்றி கழகமா இல்லைன்னா தகவல் வெற்றி கழகமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் பல பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு செய்தியையும், ஈவன் கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை கூட தகவலா கசிய விட்டு, அந்த கட்சியோட பெயரையுமே தகவலா கசிய விட்டு, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் தகவலா கசிய விட்டு, அவங்க பேசின எல்லா விஷயங்களுமே, அவங்க கேம்பெயின் பண்ணாங்கல்ல, அந்த கேம்பெயின்ல பேசின அந்த விஷயங்கள் வரைக்குமே தகவலாக வந்த விஷயங்களை மட்டுமே பேசி, உதாரணத்துக்கு திமுக குறித்து வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுமே தகவலா, காது வழியாக வந்த குற்றச்சாட்டுகளை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தகவலா மட்டுமே பேசி வெறும் தகவல்லையே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சியை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், தகவலா சொல்லாதீங்க, ஆதாரத்தோட சொல்லுங்க அப்படின்னு நேற்று சட்டசபையில ரொம்ப காட்டமா கேள்விகளை எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒசூர் எல்லைக்கு அருக ஆந்திரா மாநிலமும் சரி, அந்த ஆந்திரா அரசும் கர்நாடக அரசும் விமான நிலையம் கட்டுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல இருந்து விமான நிலையம் கட்டுறதுக்கு என்ன முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம், நம்மளோட தொழில்நுட்ப ரீதியா நம்ம முன்னேறணும் அப்படின்னா வான்வழி போக்குவரத்து ரொம்ப அவசியமானது. அதுவும் ஒசூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தொழில்நுட்ப ரீதியா ஒரு உற்பத்தி மையமா உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. அதே மாதிரி எல்லை மாவட்டமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல வான்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நாம என்ன ஏற்பாடுகள்லாம் செய்ய போறோம், அட்லீஸ்ட் மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது சொல்லலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எது ஆந்திரா கர்நாடகா விமான நிலையம் அமைக்க போறாங்களா, அதுவும் ஒசூர் பக்கத்துல அமைக்க போறாங்களா, அப்படிலாம் எந்த செய்தியும் வரல. இது சோசியல் மீடியால வதந்தி, வாட்ஸ்அப் செய்திகளையே பார்த்து படிச்சு அந்த ஒரு குற்றச்சாட்டா எடுத்து சட்டமன்றத்துக்குள்ள பேசக்கூடிய அமைச்சர்களுக்கு எது உண்மை செய்தி, எது தகவலா வந்த செய்தி அப்படிங்கிற வித்தியாசமே தெரியல அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தகவலா வந்த விஷயத்தை வச்சு நீங்க பேசுறீங்களே சட்டமன்றத்துக்குள்ளன்னு அவ்வளவு காட்டமா கத்தக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதே காட்டத்தை சமீபத்துல காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போறாரு அப்படின்னு தகவலா செய்தி அந்த தகவலை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தகவலாவே சொல்லி, அந்த தகவலை அடுத்து புஷ்யானந்த் அவர்கள் இல்ல இது தப்பான தகவல் அப்படின்னு ஒரு தகவலா சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த தகவலையுமே கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் உறுதிப்படுத்தினாரு. இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத கர்நாடகால தான் உறுதிப்படுத்துவாங்களா, தமிழ்நாட்டுல தகவல் மட்டும் தான் வருமானு அப்போ இதே அமைச்சர் காட்டமான கேள்விகள் எல்லாத்தையும் முன்வைக்கல. அதே மாதிரி டாஸ்மாக்ல இருந்து போக்குவரத்து துறையில இருந்து மின்சாரத்துறை வரைக்கும் தனியார் மயமாக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று இருக்கு. என்ன இப்படி அரசை பத்தி தகவல் சொல்றீங்க, இது பொய்யான தகவல் அப்படின்னும்
அமைச்சர் வந்து காட்டமா விளக்கம் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இந்த தகவல் எல்லாமே பொய்யான தகவல். தொழில்துறை அமைச்சர் நான் இருக்கும்போது, நான் ரீல்ஸ் போட்டு முதலீடுகள் எல்லாத்தையும் ஈர்த்துட்டு இருக்கும்போது எப்படி இந்த முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போகும்? கடந்த 100 நாள்ல மட்டுமே 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கதா இன்னைக்கு வெற்றி மாநாட்டுல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஆந்திராவுக்கு போகும் அப்படின்னு அந்த தகவலை எதிர்த்து காட்டமான கேள்விகள் எல்லாத்தையும் முன்வைக்கல. ஆனா அண்டை மாநிலத்தோட உட்கட்டமைப்பு முன்னேற்பாடுகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாத ஒரு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஆதாரம் கேட்டிருக்காங்க. ஒசூர் இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா கர்நாடகா எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த ஒசூர் மாவட்டம். அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் தொழில்துறை வழித்தடத்துல அமைஞ்சிருக்கிறதா இந்த ஒசூர் மாவட்டம். அதனால இங்க வந்து மின்சார வாகனங்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே வந்து உற்பத்தி வந்து இப்போ சமீப காலமா அதிகரிச்சுட்டு வருது. அதோட உற்பத்தி மையமாவே இந்த ஒசூர் மாவட்டம் வந்து மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லையில வான்வழி போக்குவரத்து அமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவுமே நமக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். இதனால நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாவே தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம இதுக்கான கோரிக்கையுமே மத்திய அரசு கிட்ட வைக்கப்பட்டது. மத்திய அரசு அதுக்கு ஒரு காரணம் காட்டி அதை வந்து தடுத்துமே நிறுத்திருக்காங்க. அதாவது பெங்களூர்ல HAL வந்து ராணுவ விமானங்கள் எல்லாமே சோதனை நடத்திட்டு வராங்க. இப்போ நீங்க வந்து ஒசூர்ல இந்த பயணிகள் சொல்லக்கூடிய அந்த விமான நிலையத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல வந்து சிரமம் ஏற்படலாம். இதனால இதுங்க வந்து உங்களால பயணிகள் விமான நிலையம் வைக்க முடியாதுன்னு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தமிழகத்துல இருந்து தொழில்நுட்ப ரீதியா அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, இந்த இதெல்லாமே வச்சிருக்கோம், நாங்க சொல்யூஷன் எல்லாமே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி மத்திய அரசு கிட்ட கொடுத்து அந்த விமான நிலையத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யணுமா? இல்லை அப்படின்னா எதுவுமே செய்யாம எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம, அட்லீஸ்ட் நமக்கு தான் அந்த நாலேஜ் இல்லை, பக்கத்துல எப்படி அவங்க செய்யறாங்க, அதே ஒசூர் எல்லையில தான் ஆந்திராவும் கர்நாடகாவும் அவங்க வந்து விமான நிலையம் அமைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யறாங்க. அப்ப அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னாச்சும் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு தகவல் அப்படின்னு சொல்றது, தொழில்துறை அமைச்சரே அப்படி சொல்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆதாரம் வேற அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஆதாரம் என்ன அப்படின்னா, ஆந்திர அரசு ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் பகுதியில விமான நிலையம் அமைக்கிறது எல்லா முன்னேற்பாடுகளையும் ரொம்ப துரிதமாவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர விமான நிலையம் மேம்பாட்டு கழகம் ஒரு அறிக்கை ஒன்னே ரெடி பண்ணி மத்திய அரசுக்கே அமைச்சிட்டாங்க. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, அமராவதி, ஸ்ரீகாகுளம், குப்பம் இந்த 3 இடங்கள்லையுமே விமான நிலையம் அமைக்கிறதுக்கான அங்க இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியான சாத்தியக்கூறுகள். ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லி தடை விதிச்சாங்க விமான நிலையத்துக்கு? அங்க வந்து தொழில்நுட்ப ரீதியா இது வந்து சாத்தியம் கிடையாது, HAL நிறுவனம் அங்க செயல்பட்டு இருக்கு பெங்களூர்ல, இந்த இடத்துல பயணிகள் விமான நிலையம் அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கையா ரெடி பண்ணி அதை வந்து ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கே அந்த அறிக்கையை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சாத்தியக்கூறுகள் மட்டும் அறிக்கையை அனுப்பாம அவங்களுடைய பட்ஜெட்ல இதுக்காகவே நிதியுமே ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5545 கோடி இந்த விமான நிலையம் கட்டுறதுக்காக அவங்க வந்து ஒதுக்கீடு செஞ்சு அறிக்கையும் ரெடி பண்ணி அதை வந்து ஒன்றிய அரசோட விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு இங்க ஒரு விமான நிலையம் வருது, இப்படி ஒரு விஷயம் வந்து அண்டை மாநிலத்தில் நடக்குது அப்படிங்கிற செய்தியே தெரியாம இது ஒரு சமூக வலைத்தள தகவல் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பம் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நம்ம ஒசூருக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு. இந்த பகுதியில 1250 ஏக்கருக்கு நிலத்தையே தேர்வு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துலதான் விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு நிலத்தை தேர்வு செஞ்சு அங்க வந்து முதற்கட்ட பணிகள் எல்லாமே நடக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் நிலத்தை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து இந்த நிலத்துல தான் நம்ம வந்து விமான நிலையம் கட்ட போறோம் அப்படிங்கிற முதற்கட்ட பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆந்திர மாநிலம், இங்க வந்து முதற்கட்ட பணிகள்ல தான் இருக்காங்க. அதே நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்காக அந்த இடங்களை தேர்வு செய்யறதுல அவங்க வந்து இறுதி கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க முதற்கட்டத்துல இருக்காங்க, அவங்க இறுதி கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுவும் குறிப்பா ஆந்திராவோட தொழில்துறை அமைச்சர் பட்டேல் அவர்கள்
எம்பி பட்டேல் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. எங்க அப்படின்னா இந்திய விமான நிலையங்களோட ஆணையமும் ஏஏஐன்னு சொல்லுவாங்க, அது கூடயும் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் கூடயும் ஐடெக் கன்சல்டிங் குரூப் கூடயும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி மொத்தமாக 7 இடங்களை அவங்க வந்து தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த 7 இடங்களில் நம்ம ஒசூருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கனகபுரா சாலையும் நெலமங்கலா பகுதியையும் தான் அவங்க வந்து குறிப்பாக முக்கியமான பகுதிகளாக, இந்த 2 பகுதியில் ஏதாவது ஒன்று கிடச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான இடங்களை அவங்க வந்து தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது சட்டமன்றத்துக்குள்ள அங்கே எம்எல்ஏ வந்து கேள்வி எழுப்பின மாதிரியே ஒசூருக்கு அருகாமையில் அந்த எல்லையில் ஆந்திரா மாநிலமும் கர்நாடகா மாநிலமும் விமான நிலையம் கட்டுறதுக்கான அந்த வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தங்க முதற்கட்டத்தில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இறுதி கட்டத்தில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து அறிக்கை வந்து ஒன்றிய அரசுக்கே அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த 3 மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலம் தான் அங்கே வந்து விமான நிலையம் கட்டுறதுக்கான அனுமதி வந்து கொடுக்க முடியும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா அங்கே HAL இருக்குது அப்படிங்கிற காரணத்தில் இப்போ நமக்கு வந்து தடை விதிச்சிருக்கு மத்திய அரசு. நம்ம அடுத்து எந்த ஒரு முன்னேற்பாடுமே எடுக்கலை. ஆனால் அந்த 2 மாநிலங்களும் முன்னேற்பாடு எடுத்துகிட்டு இருக்கு. அதில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட விவாதம். அது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னும் இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த வதந்தி அப்படிங்கிற மாதிரியும் சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு தொழில்துறை அமைச்சர், அது வேற யாராவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தொழில்துறை அமைச்சரே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே இதே தொழில்துறை அமைச்சரா கீர்த்தனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட அந்த நாள்ல இருந்தே தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்து பல முதலீடுகள் ஆந்திரா மாநிலத்தை நோக்கி போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றம் சாட்டப்படக்கூடிய இந்த நேரத்துல உதாரணத்துக்கு நம்ம ஒசூர்லயே HAL-ம் DRDO-வும் சேர்ந்து அந்த ராணுவ பாதுகாப்பு மையம், அந்த ராணுவ விமானங்கள் எல்லாமே செய்வாங்க இல்லையா, அதுக்கான பாதுகாப்பு மையம் அமைக்கிறதுக்கு 100 ஏக்கர் நிலமும் கூட இதுக்கு முன்னாடி இருந்து திமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அது வரக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆந்திராவை நோக்கி போச்சு. இது நடந்தது வந்து இதே ஒசூர்ல தான் தாவேக அரசு அமைஞ்ச 1 மாதத்துக்குள்ளாகவே இது வந்து நடந்தது. இந்த தமிழக அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல முதலீடுகள் வந்து அங்க போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம தொழில்துறை அமைச்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரீல்ஸ் போட்டு நாங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மூலயமாவே இந்த 3 மாதத்தையுமே கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அப்படி ரீல்ஸ் மூலயமா கடத்தி கொண்டு போய் இந்த 3 மாதங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததா சொல்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1000 கோடி முதலீடுகள் இந்த 100 நாள்ல ஈர்க்கப்பட்டதா தொழில்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து வாக்குமூலமே கொடுத்திருக்காங்க. இதாச்சும் பரவாயில்ல, நேற்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நிதியமைச்சர் அவர்கள் 15,000 கோடி கவர்மெண்ட் ட்ரெஸரிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாங்க. முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் 15,000 கோடி உங்களுக்கு இந்த 3 மாசத்துல வந்துருச்சு அப்படின்னா எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, அதாவது நாங்க வந்து நிதியமைச்சரா வந்துட்டோம், இனிமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல வரும்னு சொன்னவங்க இப்போ வந்து இனிமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் தொழில்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்னென்ன முதலீடுகள் கேட்டோம்னா இனிமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தொழில்துறை அமைச்சர் தான் சட்டமன்றத்துக்குள்ள பேசும்போது கடந்த 3 மாதங்கள்ல 35,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு, 7 நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தமாகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 7 நிறுவனங்கள் மூலமா அப்போ 2 நாள் முன்னாடி 35,000 கோடியா இருந்தது, 2 நாள் கழிச்சு 1 லட்சம் கோடியா மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தொழில்துறை அமைச்சர்கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் மூலமாவே உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அண்டை மாநிலங்கள் பத்தி தெரியல அப்படின்னாலுமே சொந்த மாநிலமான தமிழ்நாட்டை பத்தியாவது தொழில்துறை அமைச்சருக்கு தெரியுமா? அவங்க கூட இருந்து ஆய்வு செய்யறவங்களாதும் இந்த விஷயத்த அமைச்சருக்கு எடுத்து சொல்லுவாங்களா, இல்லைன்னா அவங்களுமே வந்து இதை அப்படியே கடந்து போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.